வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்தோடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். பொங்கல் விருந்தா வந்திருக்கு. பொதுவாக பொங்கலுக்கு நிறைய படங்கள் வரும். பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் வரும், மிடில் படங்கள் வரும், புதுமுகங்கள் படங்கள் வரும். ஆனால் அந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 3 படம் தான் வந்தது. அதே மாதிரி பொங்கலுக்கும் இந்த தடவை ரொம்ப கம்மியாக 3 படம் தான் வந்திருக்கு. அதில் ஒரு படம் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல இருந்தால் கலைஞர் நடித்த பராசக்தி, இன்னொன்று எம்ஜிஆர் நடித்த வா வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலைஞர் எம்ஜிஆர் இந்த 2 பேருக்கும் நடுவில் போட்டியாக ஒரு சின்ன படம் வந்திருக்கு. ரொம்ப அருமையான படம், காமெடி படம். படத்தோட பேர் தான் தலைவர் தம்பி தலைமையில். பிரபல மலையாள இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம், நிதிஷ் மகாதேவ். மலையாளத்தில் பாலமி அப்படின்னு ஒரு படம் பசில் ஜோசப் நடிச்சிருந்தார். ரொம்ப நல்ல கதை. ஒரு தாத்தாவும் ஒரு பேரன் ஒரு ஃபேமிலி காசிக்கு போவாங்க. அங்கே என்ன நடக்கு, காசியிலேருந்து திரும்பும்போது என்ன நடக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு காமெடி கலந்த உள்ள படமாக இருக்கும். அந்த டைரக்டர் தான் இயக்கியிருக்காரு. படத்தில் ஜீவா ஹீரோ. கதை எப்படின்னா, அந்த மலையாள டைரக்டர் அப்படிங்கும்போது என்னென்னா, அவங்களுடைய அந்த சிந்திக்கிற அந்த நாட்டு, அந்த கதையை சொல்லக்கூடிய விதியும், ஒரு மாதிரி ஒரு சட்டையர், அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னால் ஒரு ட்விஸ்ட்டு, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படம். நீங்கள் கதையோட நாட்டை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அப்படி என்ன நாட்டு அப்படிங்கிறீங்களா? ஒரு வீடு. அந்த வீட்டில் அவருடைய பொண்ணுக்கு இளவரசன்னு வச்சுக்கோங்க. இளவரசோடைய பொண்ணுக்கு மறுநாள் காலையில் கல்யாணம் நடக்க போகுது. வீட்டில் கல்யாணம்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தடப்படலாம். சீரியல் செட்லாம் போட்டு சொந்தக்காரங்களாம் சமையல் அது இதுன்னு ரொம்ப கிராண்டாக அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு திருமணம் அப்படின்னு மணமகள் வீட்டார் அப்பா இளவரசனாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, பக்கத்து வீடு அவர் தம்பிராமையா வீடு. தம்பிராமையாவோட அப்பா திடீர்னு இறந்துருந்தார். தம்பிராமையா குடும்பத்துக்கும் இளவரசு குடும்பத்துக்கும் கொஞ்ச நாளாகவே ஒரு ஈகோப்பாக உங்களுக்கு என்னைக்குமே பக்கத்து வீட்டுக்காரன் பாகிஸ்தான் மாதிரி பார்க்குறது தானே நம்மளுடைய பழக்கம். அதே மாதிரி அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, அந்த கல்யாணம் நடக்கிற அதே 10:30 மணிக்கு தான் எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலத்தை, அதுவும் ரொம்ப பெருசாக தேர்லலாம் வச்சு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி தம்பிராமையா முரண்டு பிடிக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்தடுத்து வீடு, ஒரு காம்பவுண்டு சுவர் கூட கிடையாது. இந்த சைடு கல்யாண வீடு, இந்த சைடு கர்மாதி வீடு, அதுவும் ஒரே நேரத்தில்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? 2 பேரும் அப்படி முட்டிக்கிட்டாங்க, நாங்கள் நடத்தியே தீர்வோம் 10:30 மணிக்கு அப்படின்னு. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த ஏரியாவோட பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கக்கூடிய ஜீவா என்ட்ரி ஆகிறாரு. அவருக்கு மக்களுடைய ஓட்டு முக்கியம், 2 பேரை சமாதானம் பண்ணணுங்கிறது முக்கியம். என்ன பண்ணுறாரு? மறுநாள் 10:30 மணிக்கு கல்யாணம் நடந்ததா, கர்மாதி நடந்ததா, ஹீரோ என்ன பாடுபட்டு 2ஐயும் எப்படி சமாதானம் பண்ணார், அதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிற அந்த நாட்டில் போயிட்டுருக்கு. இதுதான் கதை. காலையில் 10:30 மணிக்கு கல்யாணமாக கருமாதியா ஒரே நேரத்தில் அப்படிங்கிற சிம்பிளான ஒன்லைனு ஒரே ஒரு இரவில் நடக்கு. அது இன்னும் ப்ளஸ். அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரே இரவில் நடக்கக்கூடிய படம்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரியஸான விஷயத்தை கூட அவ்வளோ அழகாக கலன்னு கொண்டு போயிருக்காரு நிதிஷ் மகாதேவ். அதுதான் அவருடைய திறமை அப்படிங்கலாம். அவர் கூட ஒரு 3-4 ஸ்கிரிப்ட் ரைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு ஹீரோ ஜீவாவோட நடிப்பு. இந்த மாதிரி கதையை மற்ற ஹீரோலாம் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படத்தில் அவருக்கு ஜோடியே கிடையாது. பஞ்சாயத்து போர்டு தலைவராக இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போய் அண்ணன் 10:30 மணிக்கு நீங்கள் வைக்கலாமா, 10:30 மணிக்கு அவங்க வைக்கலாமான்னு அல்லாடுற கேரக்டர். பெரிய ஹீரோயிசம் கிடையாது, பெரிய சண்டை காட்சி கிடையாது, தான் அப்படிங்கிறது கிடையாது. 100 படங்கள் பண்ண கிட்டத்தட்ட சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸோடைய பையன். ஆனாலும் அவங்க அப்பா பாணியிலேயே கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தில் நடிச்சார் பாருங்க. அதுதான் அவருக்கு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஜீவாவே நம்ம இந்த சிவா மனசில் சக்தி அந்த மாதிரி பழைய படங்கள் பார்ப்போம் தெரியுமா, காமெடி படங்கள், அந்த மாதிரி அவ்வளோ கலகலன்னு அவருடைய கேரக்டரும் அங்கே எங்கே மாறி அவங்கள சமாதானப்படுத்துறதும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் போய் பேசுகிறக்கூடிய விதம், அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடியது, அவர் போட்டியாக வரக்கூடிய அந்த ஜென்சன் ஜீவாகிட்ட போய் சவால் விடுறது, அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் ஒரு வசனம் பேசுகிறாரு பாருங்கள், அவ்வளவு கைதட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த சண்டை போடுறத 2 வீட்டுக்காரரா. தம்பிராமையாவுடைய நடிப்பை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். அப்பா இறந்த சோகத்தில் இருக்கார். ஆனாலும் ஈகோவில் அதே 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவோட சாவு எடுப்பேன், அங்கே கல்யாண வீடு அங்கே எப்படி நடந்தாலும் நான் பண்ணுவேங்கிற மாதிரி அவ்வளவு என்ன சொல்லுவாங்க, ஒரு எனர்ஜியாக பண்ணியிருக்காரு. திடீர்னு சாமி ஆடுறாரு, கோவப்படுறாரு, பையனை திட்டுறாரு, ஒய்ஃபை திட்டுறாரு. ரொம்ப நல்ல கேரக்டரு. அவருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு பாருங்கள் டைரக்டர். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சைடு
பொண்ணுக்கு கல்யாணம் எப்படியாவது நடக்குதுங்க பரிதவிக்கிற அப்பா கேரக்டராக இளவரசு. அவரோட நடிப்பை பற்றி சொல்ல வேண்டாம், நல்லா பண்ணியிருக்காரு. கோபமாகட்டும், நாம் யாருன்னு சொல்லுவதாகட்டும், சில வெஞ்சன்ஸ் ஆகட்டும், மெச்சூர்டாக இருக்குது அந்த கேரக்டரு. அப்புறம் அவங்களோட மனைவியாக வரக்கூடிய அந்த நக்லைட்டில் வரக்கூடியவங்க மணிமேகலைங்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மணப்பெண்ணாக நடிச்சிருக்கிற பிரார்த்தனா, இந்த குட் டே இந்த மாதிரி படங்கள் சின்ன சின்ன படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க ஹீரோயின் இல்லைனா கூட அவங்க தான் அந்த படத்தில் முக்கியமானது. பெரும்பாலும் அந்த கல்யாண பொண்ணு அந்த கெட்டப்லேயே இருக்காங்க. அவங்களுடைய உணர்வு, அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறது, அப்பா தவறு செய்யும்போது அந்த பொண்ணு பேசுறது, அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் ஒரு தொலையாக காதலிக்கிறான். காதலிச்சுட்டு அந்த நைட்டில் வந்து அந்த பொண்ணை வந்து துரத்திட்டு போகிறான். அது அவங்க ஒரு ஒரு அதில் ஒரு சம்பவம் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் வந்து மாப்பிள்ளையாக வராரு. இந்த கன்னியாகுமரி நாயர் ரோட் ஸ்லாங் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப குறைவாக பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் தப்பு தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த டைரக்டர் மலையாள டைரக்டருங்கனால அந்த மார்த்தாண்ட கல்யாண ஸ்லாங்கை அவ்வளவு அற்புதமாக பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து மார்த்தாண்டத்துலேருந்து அந்த பொண்ணுக்கு வராங்க, ஒரு பஸ்ஸில் வராங்க. நம்ம சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி நினைவுபடுத்த வடிவேல் இது. அந்த மாப்பிள்ளையோட ஸ்லாங் ஆகட்டும், அவருடைய கெட்டப் ஆகட்டும், அப்புறம் மாப்பிள்ளைக்கு தம்பி அவத்து வராரு, முடி வச்சு வர பார்த்தாலே சிரிப்பாகுது. அந்த அண்ணனும் தம்பி பேசிக்கிட்டது, எப்பா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம், நீ பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்கிறது, அவங்க லாட்ஜில் போய் சாப்பாடு இல்லைன்னு தவிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, அந்த இடத்துல போய் ஜென்சன் தீவார் போய் கொட்டையை குழப்புறது அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டு போர்ஷனே அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம பெரும்பாலும் இந்த மாப்பிள்ளையெல்லாம் எப்படின்னா யாரோ ஒரு கெஸ்ட் ரோல் இந்திக்காரங்க அமெரிக்கா மாப்பிள்ளை மாரி கொண்டு வருவோம். ரொம்ப நேட்டிவிட்டியில் அவ்வளோ நல்லதாக கொண்டு வந்து அந்த ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காரு டைரக்டரு. அது அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஜென்சன் திவாகர், ஜீவாவுக்கு அப்படி எதிர்பார்ட்டி, அந்த ஜீவாவுடைய திட்டம் பழிக்கவே கூடாது அப்படின்னு திட்டம் போடுறவர். அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 2 பேருக்கு நடுவில் டக்கப் ஒரு இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக பேசுகிறது, அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் போய் வந்து கலகம் ஊட்டுறது அப்படின்னு சொல்லி அவரும் ப்ளஸ்ஸு. இவங்களை தவிர குட்டி குட்டி கேரக்டராக நிறைய இருக்குது. இது வந்து இந்த மலையாள படங்கள் ஸ்கிரிப்ட்லேயே உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க, ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, படத்தை களப்பது கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக தம்பிராமியோட சித்தப்பான்னு ஒருத்தர் வராரு, தாடி வச்சு, ஆளை பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருக்கார். ஒரு 3 பேர் கூட வராரு, சம்பவம் பண்ணிடலாமா, பொருள் எடுத்துடலாமா அப்படிங்காரு. நம்ம கூட இதை ஒரு காமெடி பீஸ்ன்னு நினைக்கிறோம். கிளைமேக்ஸ் முன்னால் அவங்க ஒரு சம்பவம் பண்ணுறாங்க, ஒரு பொருள் எடுக்கிறாங்க பாருங்கள். ஐயோ, தேட்டரில் வந்து அவ்வளோ கிளாப்ஸ் அவ்வளோ கிளாப்ஸு. அந்த வயசானவரும் அவங்க இதுவும் பண்ணுற அந்த பொருள் எடுத்து பண்ணுறது தான் படத்துக்கு பெரிய ட்விஸ்ட்டு. இது போக வந்து இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறவங்கலாம் பக்கத்து வீட்டு சாவு வீட்டுக்கு போகிறாங்க, சாவு வீட்டில் அழுறவங்கலாம் கல்யாண வீட்டுக்கு போய் அழ போகிறாங்க. அப்படி ஒரு குழப்பம் இருக்குது. அதெல்லாம் வந்து சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அந்த பெரும்பாலும் இந்த ஜீவா வந்து நிறைய படத்தில் வந்து கெஸ்ட் ரோலில் நடிப்பார். இந்த படத்தில் அவருக்கு ஒரு கெஸ்ட் ரோலாக ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, எல்லாருக்கும் தமிழில் தெரிஞ்ச பொண்ணு, நாடகங்களில் வந்து ஃபேமஸான ஒருத்தர் வந்து கெஸ்ட் ரோலில் வராங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே இயல்பாக இருக்குது. அதாவது ரொம்ப நாடகத்தன்மை இல்லை, ரொம்ப ஹீரோயிசன் இல்லை, ஒவ்வொரு பில்டப் இல்லை, செயற்கை இல்லை. ஒரு கல்யாண வீடு கருமாதி வீட்டில் என்னென்ன நடக்கும், என்னென்ன ஈகோ பிரச்சனை வரும், ஒரு 4 பேர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக பேசுறது, அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது, அதை வந்து எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல நாட்டை அப்படியே போய் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து, நீங்கள்லாம் சண்டை போட்டால் கூட இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது செய்கிறது வேறு, காலன்னு ஒன்று இருக்குது, அது செய்கிறது வேறு, ஏன்டா இப்படி சண்டை போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டு நல்ல ஜாலியாக குடும்பத்தோடு சிரித்து ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துறது வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. சமீப காலமாக அந்த காமெடி படங்கள், சிரிக்கிற படங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா அதுக்கான கதையமைப்பும் இல்லை, காமெடி நடிகர்களும் இல்லை. இதில் பெரிய காமெடி நடிகர்கள் யாரும் இல்லை ஜென்சன் தவிர. ஆனாலும் படத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த டோனை வந்து அருமையாக கொண்டு போயிருக்காரு இயக்குனர் விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து இசையமைச்சிருக்காரு. முதல்ல ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பப்ளு அஜு அப்படிங்கிறவர் வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரே ஏரியாவில் சீரியல் பல்பு, 2 வீடு, ஒரு நைட்டுக்குள்ளே வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை கூட போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கதையில் வந்து ஒரு தண்ணி தொட்டி கேரக்டர் வருது. நம்ம கூட பார்க்குறோம், எதுக்கடா தண்ணி தொட்டி அப்பப்போ வருது, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த தண்ணி தொட்டியால் ஒரு ட்விஸ்ட் வருது பாருங்கள். அந்த கடைசி 1/2 மணி நேரம் படம் இருக்க, ஐயோ, அந்த சுந்தர்சி படங்கள், சில மலையாள படங்கள், சீனிவாசன் படங்கள், சித்திக் படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல், ஒரு 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 நம்மளை மீறி ஒரு சந்தோஷம் வரும். அது வந்து இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு. பொங்கலுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சைடு கார்த்தி நடித்த வா வாத்தியார் பெரிய படம், சிவகார்த்தி நடித்த பராசக்தி பெரிய படம். இந்த 2 படங்களுக்கு நடுவில் அப்படி கேப்பில் வந்து திடீர்னு வந்து புகுந்து இந்த படம் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பொங்கலோட வின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம், நல்ல நிறைவாக இருக்குது.
பார்த்தவங்க எல்லாரும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வராங்க. இதை வந்து துபாயை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் வந்து கண்ணன் ரவி அப்படிங்கிற வந்து தயாரிச்சிருக்கிறாரு. கண்ணன் ரவி வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய இந்த படம் வந்து மக்களுக்கு உண்மையிலே ஒரு பண்டிகைன்னா எப்படி இருக்கணும், போனோமா சிரிச்சோமா அப்படி என்ஜாய் பண்ணோமா அப்படிங்கிற அந்த அனுபவத்தை வந்து தருது. படத்தில் என்ன கிளைமேக்ஸில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் எதாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. அப்படி லேசாக தொங்குற அப்படியே தொய் வரது மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த சீன் வந்து இதாகிடுது. அப்புறம் மைனஸ் வந்து அந்த தலைப்பு டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் மக்கள்கிட்ட வந்து போய் சேரல. தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கலாம். கொஞ்சம் லேட் கடைசி நேரத்தில் படத்தை வந்து அவங்க பப்ளிசிட்டி பண்ணால அந்த தலைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் போய் சேரல. அது சேர்ந்துருந்தா இன்னும் பெரிய ரீச்சாக இருக்கும். அவர் தேவையில்லாத பாடல் காட்சி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மலையாள படங்களை நம்ம திருப்பி நம்ம கொண்டாடுறோம். ரொம்ப சின்ன நாட்டு, சொல்லக்கூடிய விஷயம், அப்புறம் வந்து கிளைமேக்ஸு, ஒரு ட்விஸ்ட்டு, ஜாலியான இது ஒரு எப்படின்னு சொல்லி நல்லதாக சின்ன பட்ஜெட்டில் அருமையாக பண்ணுவாங்க. அதே இதை வந்து தமிழ்லேயும் கொண்டு வந்து காமிச்சிருக்காரு நிதிஷ் சகாதேவ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் தான் ஹீரோ. அதை வந்து ஒத்துக்கிட்டு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நல்ல தன்னுடைய தலைமையில் வந்து நல்ல வழி நடத்தி ஒரு வெற்றி படமாக கொடுத்துருக்கிறாரு ஜீவா. உண்மையிலே பொங்கலுக்கு வந்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு பார்த்து சந்தோஷமாக திருப்தியாக அந்த பொங்கலுடைய கொண்டாட்டத்தோடு வரக்கூடிய படமாக வந்து தலைவர் தம்பி தலைமையில் இருக்குது. ரசிங்க.